MRF ZTX 165/80 R14. இந்த டயரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3800 ரூபா. MRF அவுட்லெட்டில் வாங்கினது தான். ஆஃப் ரோடு ஆன் ரோடு ரெண்டுக்குமே இந்த டயர் வந்து நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் நாய்ஸ் லெவல் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போது என்னோடய வண்டியில் வந்து நான் முன்னாடி வந்து பிரிட்ஜ்ஸ்டோன் போட்டிருந்தேன். அந்த டயரோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா 60,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் பஞ்சர் வந்து இப்போது பேக் டு பேக் ஆகிட்டே இருக்கனால தான் இப்போ நான் வந்து எமர்ஜென்சிக்கு இந்த டயர் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாமல் MRF வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. ஆஃப் ரோடு ஆன் ரோடு ரெண்டுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். டாக்ஸி பர்பஸ்க்கு இந்த டயர் வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த டயர் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6 இயர்ஸ் வந்து அன்கண்டிஷனல் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அவுட்லெட்டில் போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரைஸ்க்கு வந்து 3800 கிட்ட ஆகுது. டயர் நல்லா தான் இருக்குது. நான் பழைய டயர் உங்களுக்கு வந்து அப்படியே காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். பழைய டயர் வந்து இதுதான் பிரிட்ஜ்ஸ்டோன். 60,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக வந்து டயர் வந்து எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு ஆணி ஏறி இருக்குது. இது வந்து சாஃப்ட் டயர். நம்ம வந்து ஆன் ரோட்டில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப் ரோடில் இது வந்து கொஞ்சம் பஞ்சர் வந்து பேக் டு பேக் ஆகும். அதுவும் இல்லாமல் டயர் இப்போ கொஞ்சம் 60,000 கிலோமீட்டர் ஓடுறதுனால வீக்காக இருக்குல்ல. அதனால் சேஃபர் சைடுக்கு நம்ம டயர் மாற்றுறது தான் நல்லது. ஸோ நீங்கள் எந்த டயர் யூஸ் பண்ணுறீங்கன்னு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு பாருங்கள். ஆனால் இது ரெண்டுமே வந்து நல்ல டயர் தான். MRF வந்து 2 பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஆஃப் ரோடு ஆன் ரோடு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டயர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். என்னோடய சஜஷன் பிரகாரம் MRF வந்து ஆஃப் ரோடுக்கு நல்லாயிருக்கு. எந்த ரோட்டில் வேணாலும் நம்ம ஓட்டலாம். பஞ்சர் இஷ்யூ வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது.